Hi student, exercise 3.3, question number 1. Find the LCM and GCD for the following and verify that f of x into g of x equal to LCM into GCD. Okay, அப்புறம் என்ன ஃபைன் பண்ண சொல்கிறாங்கன்னா LCM GCD ஃபைன் பண்ண அவனால் f of x g of x கொடுத்துட்டு LCM GCD ஃபைன் பண்ணிட்டு ரெண்டுமே வந்து ஈக்குவலானு சொல்லி வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் பாருங்கள், 21x square y, 35xy square. The first root is f of x. F of x equal to 21x square y. Next, g of x equal to 35xy square. In the 21x square y, 7 3s are 7 into 3 into x square y. 7 3s are 21. The 35xy square, 7 5s are 35. 7 into 5 into x into y square. GC is greatest common divisor. And opposite lowest value. லோயஸ்ட் வேல்யூ பார்க்கும்போது ரெண்டுத்து காமனாகவும் இருக்கணும். அது என்னவாக இருக்கணும்? லோயஸ்ட் வேல்யூ இருக்கணும். அப்போ ரெண்டுத்து காமனாக வரும். ஜிசி பார்க்கும்போது இப்போ 7 வரும். நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ காமன் வேல்யூ இல்லை. ஏன்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் ஜிசின்னு பார்த்தா வந்து கிரேட்டஸ்ட் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் லோயஸ்ட் வச்சுங்க. அப்புறம் ரெண்டுத்துலேயும் காமனாக பார்க்கும்போது 7 இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ ரெண்டு வேல்யூ வராது. நெக்ஸ்ட் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ என்ன வேல்யூ நம்மளுக்கு? எக்ஸ் வரும். நெக்ஸ்ட் இங்கே ஒய் இருக்குது, ஒய் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ரெண்டுத்துக்கு காமனாக என்ன வரும்? நம்மளுக்கு ஒய் தான் இருக்குது. ஏன்னா ஒய் ஸ்கொயர் எடுக்க முடியாது. ஏன்னா ரெண்டுத்துக்கு காமன், ஏன்னா கிரேட்டஸ்ட் காமன்னா ரெண்டுத்துக்கு காமனாக இருக்கணும். காமனாக பார்த்தா ஒய் தான் வரும். அதனால் ஒய். இப்போ ஜிசின்னு வருங்க 7x ஒய் வரும். நெக்ஸ்ட்டு எல்சிஎம்னா லீஸ்ட் காமன் மல்டிகேஷன் இல்லையா. அப்புறம் எல்சிஎம் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறத பார்க்கணும். அதே மாதிரி வந்து ஹையஸ்ட்டு வேல்யூயும் பார்க்கணும். அப்போ ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குங்க 7 இருக்கா. அப்போ அந்த அங்கே காமனாக 7 எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ எல்சிஎம் என்ன சொன்னேன்? ஹையஸ்ட் இல்லையா, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. அப்படின்னா பண்ணா எக்ஸ் ஸ்கொயர், இங்கே ஒய் இருக்குது, ஒய் ஸ்கொயர் இருக்குது. ரெண்டு நமக்கு ஒய் ஸ்கொயர் வரும். நெக்ஸ்ட் எல்சிஎம் பார்க்கும்போது காமனாக இருக்கிற வேல்யூயும் எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் ரிமைண்டர் என்ன இருக்கோ அதையும் எடுத்து எழுதணும். காமனாக இருக்கிற வேல்யூ எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட்டு ரிமைண்டர் எடுக்கணும். அப்போ அந்த காமன் பார்க்கும்போது ஹையஸ்ட் பவர் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ், ஆனால் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்து இங்கே ஒய் ஸ்கொயர் ஒய், ஆனால் ஒய் எடுத்து ரிமைண்டர் இங்கே 3 into 5 இருக்குது. 3 into 5, 7 3s are 21, 21 5s are 105 into x square y square. இது LCM. இப்போ என்ன வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க? f of x equal to g of x equal to LCM into GCD. ஓகே, ஃபஸ்ட் நான் LHS எடுக்கிறேன். f of x into g of x. f of x நம்மளுக்கு 21x square y into 35xy square. 21 into 35 மல்டிப்ளை பண்ணால் 735. x square into x மல்டிப்ளை பண்ணால் x cube. y into y square மல்டிப்ளை பண்ணால் y cube. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் RHS பார்க்கும்போது LCM into GCD. இப்போ LCM நான் ஃபைன் பண்ணணுங்க 105 into x square y square into GCD நான் எடுத்துங்க 7xy. இப்போ 105 into 7 மல்டிப்ளை பண்ணால் 735. நெக்ஸ்ட் இந்த வேரியபிள் மல்டிப்ளை பண்ணணும். x square into x மல்டிப்ளை பண்ணால் x cube, y square into y மல்டிப்ளை பண்ணால் y cube. இது ஈக்குவேஷன் 2. இப்போ therefore from equation 1 and 2 அப்போ ரெண்டு வேல்யூ ஈக்குவல் இல்லையா. அப்போ f of x into g of x equal to LCM into GCD. Next subdivision 2, x cube minus 1 into x plus 1 comma x cube plus 1 இருக்குது. அப்போ ஃபஸ்ட் நான் f of x இருக்குது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்று g of x. இப்போ இந்த f of x எப்படி பண்ணணும்? எக்ஸ்பேண்ட் பண்ண முடிஞ்சா எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இல்லையா, இல்லைனா ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சா ஃபேக்டரைஸ் பண்ணணும். இப்போ இந்த வேல்யூ நான் f of x எழுதணுங்க x cube minus 1 இருக்குது. அப்போ x cube minus 1 எப்படி எழுதலாங்க? 1 cube எழுதலாம். ஏன்னா a cube minus b cube ஃபார்முலா வருன்றதுனால இன்ட்டு x plus 1. அப்போ a cube minus b cube ஃபார்முலா நம்மளுக்கு a minus b into a square plus ab plus b square. ஏக்கு பதிலாக x, bக்கு பதிலாக 1. அப்போ x minus 1 into a ஸ்கொயர்னா x ஸ்கொயர் ப்ளஸ் ஏபின்னா x into 1 வரும், அதனால் x ப்ளஸ் b ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணால் 1. ஓகேவா. நெக்ஸ்ட் இன்டர்னல் நம்மளுக்கு இங்கே இன்ட்டு x plus 1. இது f of x. நெக்ஸ்ட் g of xன்னு பார்க்கும்போது x cube plus 1 இல்லையா, 1 எப்படி இல்லை 1 cube எழுதலாம். ஏன்னா a cube plus b cube ஃபார்முலா வரும். a cube plus b cube அது ஃபார்முலா நம்மளுக்கு a plus b into a ஸ்கொயர் மைனஸ் ab plus b ஸ்கொயர். சேம் அதுதான், இங்கே ஏவோட வேல்யூ x, பியோட வேல்யூ 1 வரப்போகுது. இப்போ a plus b அதனால் x plus 1. a ஸ்கொயர்னா x ஸ்கொயர் மைனஸ் ஏபின்னா x into 1 மைனஸ் x ப்ளஸ் b ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். ஓகேவா. அப்போ நெக்ஸ்ட் ரெண்டு டேர்ம்லேருந்து LCM எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு LCM. அப்போ LCM பாருங்கள், இது நம்மளுக்கு g of x. ஓகேவா. இது g of x, இது f of x. அப்போ LCM என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் நம்ம
ரெண்டுத்துல காமனாக இருக்குது ஹையஸ்ட் பவர் 1. இங்கே எக்ஸ் மைனஸ் ஹோல் பவர் 1 இருக்குது. ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. ஓகேவா? அப்போ ரெண்டுத்துல இதில் அப்புறம் இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ ரெண்டுத்துலேயும் காமனாக பார்க்கும்போது இந்த வேல்யூ வருமா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1. நான் சொன்னேன் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிற வேல்யூ ஃபஸ்ட்டு எழுதணும். நெக்ஸ்ட் ரிமைண்டர் என்னவோ அதையும் எடுத்துடணும். அதுதான் எல்சிஎம். அப்போ ரெண்டுத்துலேயும் காமனாக பார்க்கும்போது எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. ஏன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் பவர் 1 தான் இருக்குது, இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் பவர் 1 பவர் 1 தான் இருக்குது. அப்போ ஹையஸ்ட் வரும்போது இது ரெண்டு வேல்யூ தான் வரும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ ரிமைண்டர் ஃபஸ்ட் டேர்ம்னா இருக்குது நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. அது அப்படியே தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் டேர்மில் ஜி ஆஃப் எக்ஸில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ எல்சிஎம்னா காமனாக இருக்கிற வேல்யூ எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் ரிமைண்டர் என்ன இருக்கோ அந்த வேல்யூ எடுத்து அதான் எல்சிஎம். அப்போ ஜிசிடி அப்படின்னா ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்கோ அதை மட்டும் தான் எழுதணும். அப்போ ரெண்டுத்துலேயும் காமனாக பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் 1 தான் இருக்குது. ரெண்டுத்துலேயும் காமனாக எக்ஸ் ப்ளஸ் 1 தான் இருக்குது. அப்போ ஜிசிடி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1. நெக்ஸ்ட் எல்ஹெச்எஸ் எடுக்கிறேன். அப்போ எல்ஹெச்எஸ் இருக்குது நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கிவன் கொஷின் எடுத்தோம் அப்படியே எழுதிக்கலாம். கொஷின் இருக்கும் எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஜி ஆஃப் எக்ஸு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ அதை அப்படியே எடுத்துக்கணும். அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1. இது ஈக்குவேஷன் 1. இது மல்டிப்ளை பண்ணுவோம்னா ஏன்னா இந்த எல்சிஎம் ஜிசிடி மல்டிப்ளை பண்ணால் அந்த டைம் நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. ஸோ எல்சிஎம் நாங்கள் நம்மளுக்கு எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு ஜிசிடி வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலா டைப்பில் இருக்குது. ஓகேவா? என்ன நம்மளுக்கு ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப். அது ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இல்லையா? அப்படின்னா இல்லை அந்த இதுக்கு பதிலாக நெக்ஸ்ட் எவ்வளோனா எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு இந்த வேல்யூ. இப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? அப்புறம் இந்த டேர்மை எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 கியூப் எழுதலாமா? அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1. ஓகே, எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு இது நான் டேரக்ட் அப்படியே எழுதலாம் இல்லையா? ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா. ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் அது ஃபார்முலா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் 1. ஓகேவா? இப்போ இது என்ன ஃபார்முலான்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா. இது என்ன ஃபார்முலான்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலா. ஓகேவா? இப்போ இதுக்கு பதிலாக ஏ கியூப் மைனஸ் பி கியூப். இந்த ரெண்டு டேர்முக்கு பதிலாக ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப். ஓகேவா? பிக்கு பதிலாக 1 இருக்குது. இப்போ 1 கியூப் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேவா? இது ஈக்குவேஷன் 2. அப்போ therefore from equation 1 and 2 f of x into g of x equal to LCM into GCD. ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 3. x square y plus xy square நெக்ஸ்ட்டு x square plus xy இருக்குது. இது f of x எடுக்கலாம். f of x எடுக்கும்போது இந்த டேர்ம்லேருந்து காமனாக x இந்த டேர்ம்லேருந்து காமனாக எடுக்கலாம் பாருங்கள். xy எடுக்கலாமா? இந்த டேர்ம்லேருந்து காமனாக xy எடுக்கலாம். xy எடுத்துகிட்டு வரங்க x ஸ்கொயர்லேருந்து x எடுத்துட்டா இங்கே வெறும் y வரும். y ஸ்கொயர்லேருந்து y ஸ்கொயர்லேருந்து y எடுத்துட்டா இங்கே வெறும் y வரும். இப்போ இது வந்து காமனாக xy நான் வெளியே எடுக்கிறேன். அப்போ xy இன்ட்டு x ப்ளஸ் y. xy இன்ட்டு x ப்ளஸ் y. நெக்ஸ்ட் g ஆஃப் xலேருந்து இந்த டேர்ம்லேருந்து காமனாக நான் x வெளியே எடுக்கிறேன். அப்போ x வெளியே எடுத்துகிட்டு வரங்க x ப்ளஸ் yன்னு வரும். நெக்ஸ்ட் ஜிசிடி. ரெண்டு டேர்ம்லேருந்து ஜிசிடினா கிரேட்டஸ்ட் காமன் டிவிஷன். ரெண்டு காமனாக இருக்கிற வேல்யூ மட்டும் தான் எடுக்கணும். அப்போ இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் வரும். இந்த ஒய் இருக்கிற ஒய் இல்லை, அதனால் அப்புறம் ஒய் வைக்கணும். அப்போ எக்ஸு எக்ஸ். இப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய், இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ காமனாக எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். அதான் ஜிசிடி. நெக்ஸ்ட் எல்சிஎம் பார்க்கும்போது காமனாக இருக்கிறது எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் ரிமைண்டர் என்ன இருக்கும் அதே எடுத்துணும் இல்லையா? அப்போ அது காமனாக பார்க்கும்போது எக்ஸ் இருக்குது ரெண்டு வேல்யூ. நெக்ஸ்ட் ரிமைண்டர் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இது இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது. அப்போ ரிமைண்டர் எனக்கு ஒய் இருக்கு இல்லையா? அப்போ அந்த வேல்யூ எடுத்து எழுதணும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஜி ஆஃப் எக்ஸு x into x plus y. இது மல்டிப்ளை பண்ணால் x into x ஸ்கொயர் into y. நெக்ஸ்ட் x plus y into x plus y. அப்போ x plus y ஹோல் ஸ்கொயர் வருமா? இப்போ a into a a ஸ்கொயர் அதே மாதிரி தான். அப்போ x plus y into x plus y ஹோல் ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்க. நெக்ஸ்ட் LCM into GCD. LCM into GCD. இங்கே LCM நம்மளுக்கு xy into x plus y. into GCDயா? GCD நம்மளுக்கு x into x plus y. சேம் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ண போகிறேன். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 பாருங்கள் ஈக்குவலாக இருக்கலாம். அப்புறம் ஈக்குவேஷன் 1 and 2 எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இஸ் வெரிஃபைட். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 2. ஃபைண்ட் த எல்சிஎம்
ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் ஈச் பேர் ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல். இப்போ என்ன ஃபைன் பண்ண சொல்கிறாங்க? எல்சிஎம் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க, நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜிசிடி கொடுத்துருக்காங்க. என்ன ஃபைன் பண்ணணும்? நம்ம எல்சிஎம் தான் ஃபைன் பண்ணணும். அதுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. நம்ம என்ன ஃபைன் பண்ணோம்? எல்சிஎம் தானே ஃபைன் பண்ணோம். அப்போ இங்கே மல்டிவேஷன் இருக்கிற ஜிசிடி கொஞ்சம் கொடுப்போம்னா டிவைடாக மாறும். எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் டிவைட் பை ஜிசிடி ஈக்குவல் டு எல்சிஎம். இப்போ பண்ணி இந்த வேலையில் சிம்பிளை பண்ணலாம். சிம்பிளை எப்படி பண்ணோம்னா ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சால் ஃபேக்டரைஸ் பண்ணணும், நெக்ஸ்ட்டு சப்ட்ராக்ட் ஆட் பண்ண முடிஞ்சால் பண்ணணும் இல்லையா? இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் இருங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 4a மைனஸ் 12 இருக்குது. இப்போ என்ன கண்டிஷன் நம்மளுக்கு? மல்டிஏ பண்ணால் மைனஸ் 12 வரணும், ஆட் பண்ணால் ப்ளஸ் 4 வரணும். அப்புறம் என்னங்க? ப்ளஸ் 6 மைனஸ் 2 எடுக்கலாம். அப்போ 6 மைனஸ் 2 வருங்க 4, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 6 2s are 12 வரும். இங்கே கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லை. அப்போ டேரெக்டாக அப்படி ஆன்சர் இல்லாமா? இப்போ a + 6 இன்ட்டு a - 2 இது எஃப் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட் ஜி ஆஃப் எக்ஸ் அதே மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணலாம். a ஸ்கொயர் மைனஸ் 5a ப்ளஸ் 6. அப்போ இது என்ன கான்செப்ட்? இது என்ன பண்ணதுக்கு? இது மல்டிஐ பண்ணால் ப்ளஸ் 6 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 5 வரணும். அப்போ -3 - 2 எடுக்கலாம். ஏன்னா மல்டிஐ பண்ணால் ப்ளஸ் 6 வரணும் இல்லையா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 2s are 6. ஆட் பண்ணி பாருங்க -3 - 2 ஆட் பண்ணால் -5. இப்போ இதுக்கும் கோஎஃபிஷியன்ட் இது இல்லை. இப்போ டேரெக்டாக ஆன்சர் இதில் இல்லையா? இப்போ a - 3 இன்ட்டு a - 2. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணோம். அப்போ எல்சிஎம் ஈக்குவலாக இருக்குங்க எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் டிவைட் பை ஜிசிடி இருக்குது. இப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லையா? ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ a + 6 இன்ட்டு a - 2 இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ a - 3 இன்ட்டு a - 2 டிவைட் பை என்ன இருக்குங்க? ஜிசிடி. ஜிசிடி கிவன் அவங்களே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? a - 2 டிவைட் பை a - 2. இப்போ கேன்சல் பண்ணலாமா? இந்த a - 2 a - 2 கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைண்டர் என்ன வரணும் இருக்குங்க? a + 6 a - 3 a - 2. அப்போ இதுதான் நம்மளுக்கு எல்சிஎம். நெக்ஸ்ட் சப்டிஷன் 2. x⁴ minus 27a³ x. நெக்ஸ்ட்டு x - 3a whole square whose GCD equal to x - 3a. இதில் நம்ம இதில் எல்சிஎம் தான் ஃபைன் பண்ணணும். அப்போ கொடுத்துட்டு ஃபஸ்ட் டைம் நான் எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதுறேன். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x⁴ minus 27a³ x எழுதுறேன். இப்போ இந்த டேர்ம் என்ன பண்ணால் காமனாக இந்த டேர்ம்லேருந்து காமனாக நான் எக்ஸை வெளியே எடுக்கிறேன். அப்போ எக்ஸ் வெளியே பாருங்க x⁴ எக்ஸ் வெளியே எடுத்துகிட்டு x³ வரும். இங்கே எக்ஸ் எத்தனை வாங்க ரிமைண்டர் இந்த வேல்யூ மட்டும் தான் 27a³ மட்டும்தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த x³ அப்படியே இந்த 27a³ 3a ஹோல் கியூப் எழுதலாமா? ஏன்னா 3 3s are 9 9 3s are 27. ஏவை கியூப் பண்ணால் a³ வரும். அப்போ இது என்ன ஃபார்முலா டைப் இருக்குது? a³ - b³ a³ - b³ அந்த ஃபார்முலா டைப் இருக்கு இல்லையா? அப்படியே இருக்க ஃபார்முலா a - b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ இங்கே எக்ஸ் காமனாக வெளியே இருக்குது. அப்போ எக்ஸ் இன்ட்டு a - b-ஆ? ஏவோட வேல்யூ எக்ஸு, பியோட வேல்யூ 3a. அப்போ a - b-னா x - 3a இன்ட்டு a ஸ்கொயர்னா x ஸ்கொயர் ப்ளஸ் abனா x இன்ட்டு 3a இல்லையா? அப்போ 3ax ப்ளஸ் b ஸ்கொயர்னா 3a ஹோல் ஸ்கொயர். 3a ஸ்கொயர் பண்ணால் 9, a ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர். இது எஃப் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட் ஜி ஆஃப் எக்ஸ் பாருங்கள் x - 3a ஹோல் ஸ்கொயர் இருக்குது. x - 3a ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். அது எதுவும் சிம்ப்ளை பண்ண வேணாம். அப்போ ஜிசி நவுத்துறோம் நம்மளுக்கு இங்கே x - 3a ஜிசிடி x - 3a ஃபார்முலா அப்ளை பண்ணல இல்லையா? ஃபார்முலா நம்மளுக்கு எல்சிஎம் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் டிவைட் பை ஜிசிடி. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் இன்ட்டு x - 3a இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3ax ப்ளஸ் 9a ஸ்கொயர் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸா? ஜி ஆஃப் எக்ஸ் நம்மளுக்கு x - 3a ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஜிசி இருக்கிறவங்க x - 3a இருக்குது. ஓகேவா? அப்புறம் இது 2 கேன்சல் பண்ணலாமா? அது 2 கேன்சல் பண்ணால் ஸ்கொயர் கேன்சல் ஆகும். ரிமைண்டர் தான் வருங்க x - 3a வரும். அப்போ x இன்ட்டு x ஸ்கொயர் ப்ளஸ் 3ax ப்ளஸ் 9a ஸ்கொயர் இருக்குது. இங்கே x - 3a இன்ட்டு x - 3a ஒன்று x - 3a ஹோல் ஸ்கொயர் வரும். இதுதான் நமக்கு எல்சிஎம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3. இப்போ கொஸ்டின் நம்பர் 3 என்ன பண்ணணும் சொல்கிறாங்கன்னா ஃபைண்ட் த ஜிசிடி ஆஃப் ஈச் பேர் ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல். ஓகேவா? அப்போ ஜிசிடி ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் நான் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க, நெக்ஸ்ட் ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ண சொல்கிறாங்க? இதில் எல்சிஎம் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. இதில் வந்து ஜிசிடி ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. கிரேட்டஸ்ட் காமன் டிவிஷன் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க இல்லையா? அப்போ கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னு பார்க்கும்போது 12x⁴ - x³ இருக்குது. அப்போ இந்த டேர்ம்லேருந்து காமனாக நான் x³ வெளியே எடுக்கிறேன். இந்த டேர்ம்லேருந்து காமனாக x³ எடுக்கிறேன். அப்போ x⁴ x³ வச்சுன்னா வெறும் x வரும். இந்த x³ எடுத்துட்டா 1 தானே வரும். அப்போ 12x³ இன்ட்டு x - 1. நெக்ஸ்ட் இது ஜி ஆஃப் எக்ஸ் எடுக்கிறேன்.
அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் எடுக்கும்போது இந்த டேர்ம்லேருந்து காமனாக எடுக்கலன்னா எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுக்கிறேன். அப்போ 8x ஸ்கொயர், 8x வெளியே எடுத்துகிட்டு வருங்க. எக்ஸ் பவர் 4 ஸ்கொயர் போச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கியூப்ல எக்ஸ் ஸ்கொயர் போச்சுன்னா எக்ஸ் வரும் -3x. இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிற இங்கே +2 மட்டும் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்ப்ரெடிங் த மிடில் டேர்ம் ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த மல்டிப்ளை பண்ணால் ஒரு 2 வரணும், +2 வரணும், ஆட் பண்ணால் -3 வரணும். இப்போ -1 -2 மல்டிப்ளை பண்ண ஒரு மைனஸ் என்ன மைனஸ் ப்ளஸ் 1 2s are 2, -1 -2 ஆட் பண்ணால் -3. கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லாதனால டேரக்ட் ஆன்சர் x -1 × x -2. நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, ஜிசிடி தானே ஃபைன் பண்ணணும். அப்போ ஜிசிடி = f of x × g of x / LCM. f of x ஓட வேல்யூ நாங்கள் நம்மளுக்கு 12x³ × x -1 இன்ட்டு g of x ஓட வேல்யூ 8x² × x -1 × x -2 டிவைட் பை LCM. LCM given அவங்களே கொடுத்துருக்காங்க 24x³ × x -1 x -2. ஓகே, இது கேன்சல் பண்ணலாம் இல்லையா, இந்த x³ கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் இது 1 12s இது 2 12s. இந்த 2ஆல் கேன்சல் பண்ணால் 1 2s இந்த 4 2s வரும். நெக்ஸ்ட் வேறு என்ன கேன்சல் ஆகுங்க, x -2 கேன்சல் ஆகிடுமா. நெக்ஸ்ட்டு x -1 x -1 கேன்சல் ஆகும். ரிமைண்டர் என்ன இருக்குது நம்மளுக்கு இங்கே 4 இருக்கும், x² இருக்கும், இங்கே x -1 இருக்கும். 4 × x². இப்போ ஜிசிடி வருங்க 4 × x² × x -1 வரும். இதுதான் ஜிசிடி. நெக்ஸ்ட் சப்டிஷன் 2, x³ + y³ x power 4 + x² + y² + y power 4 whose LCM is plus x³ + y³ × x² + xy + y². இப்போ இதில் என்ன ஃபைன் பண்ணணும், நம்ம ஜிசிடி தான் ஃபைன் பண்ணணும். ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்டு நான் f of x வந்துருக்கேன். செகண்ட் ஒன் பாருங்கள், g of x பாருங்கள். இது ஃபார்முலா மாதிரி, இது வந்து ஒரு காம்பனன்ட் ஃபார்முலான்னு வரும். அந்த ஃபார்முலா வந்து டேட்டா அப்ளை பண்ணால் இப்போ லென்த்தியாக போகும். அதனால் இது என்ன மெத்தட்னா, இப்போ g of x எழுதிட்டு இந்த டேர்மை x² + xy + y² வந்துட்டு இந்த மிடில் மட்டும் மைனஸ் போட்டு இன்னொரு டேர்ம் எழுதிங்க. மிடில் மட்டும் மைனஸ் போட்டு இன்னொரு டேர்ம் எழுதுங்க. அப்படியே வருங்க x² + xy + y². அப்போ என்ன போட மைனஸ் போட சொன்னலையா, அப்போ -x² - xy + y². இது ஃபார்முலா மாதிரி தான் அது, சரியா. இப்போ g of x = இந்த வேல்யூ வந்துடும். அப்புறம் ஜிசிடி தான், ஜிசிடி = f of x × g of x / LCM. இப்போ இங்கே f of x ஓட வேல்யூ நம்மளுக்கு இங்கே அப்படி x³ + y³ இன்ட்டு g of x. g of x ஓட வேல்யூ x² + xy + y² இன்ட்டு x³ - xy + y² டிவைட் பை LCM. இப்போ LCM அப்படியே அப்ளை பண்ணுங்கள். இப்போ x³ + y³ x² + xy + y² இல்லையா, எது கேன்சல் ஆகும் நம்மளுங்க, x³ + y³ x³ + y³. நெக்ஸ்ட் இருங்க x² + xy + y². இங்கே அது டைம் கேன்சல் ஆகும் இல்லையா. அப்போ ரிமைண்டர் என்ன வரும் நம்மளுக்கு, ஜிசிடி = x² - xy + y². இது ஃபார்முலா மாதிரி இது, சரி. ஒரு 3-4 சம்ஸில் வரும். அது வரும்போது வந்து இங்கே ஃபஸ்ட்டு ப்ளஸ் போட்டுதுன்னா நெக்ஸ்ட்டு மைனஸ் போட்டு எழுதிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. given the LCM and GCD are the two polynomials p of x and q of x, find the unknown polynomial in the following tables. ஓகேவா. அப்போ வேல்யூ என்னென்ன கொடுத்துருக்காங்களோ கொடுத்ததை வச்சு கொடுக்காத வேல்யூயை ஃபைன் பண்ண சொல்லுவோம். அப்போ இது என்ன வேல்யூ ஃபைன் பண்ணணும், இதில் q of x ஃபைன் பண்ணணும். செகண்ட் கொஸ்டினில் p of x ஃபைன் பண்ணணும். ஓகேவா. ஃபஸ்ட்டு சம்மன் பாருங்கள், LCM, நெக்ஸ்ட்டு GCD, நெக்ஸ்ட்டு p of x. இப்போ என்ன ஃபைன் பண்ணதில்ல, q of x தான் ஃபைன் பண்ணணும். ஓகேவா. இப்போ இந்த p of x அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சால் ஃபேக்டரைஸ் பண்ணணும். அப்புறம் நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கு இல்லையா. அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு இது மல்டிப்ளை பண்ணோன்னா 35 வரணும், +35 ஆட் பண்ணால் -12 வரணும். அப்புறம் எடுக்கலாம் -7 -5 எடுக்கலாம். மைனஸ் என்ன மைனஸு ப்ளஸ் 7 5s are 35. இப்போ -7 -5 ஆட் பண்ணால் -12 வரும். கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லை இல்லையா, டேரெக்டாக அப்படி ஆன்சர் இல்லையா. அப்போ a - 5 × a - 7 × a - 5. ஓகேவா. நெக்ஸ்ட் வேறு எதுவும் சிம்பிளை பண்ண முடியாது. இப்போ p of x × q of x = LCM × GCDயா. நமக்கு என்ன தேவை, q of x தான் தேவை. நமக்கு என்ன தேவை, q of x தான் தேவை. அப்போ மல்டிபிள் இருக்க p of x வந்து கொண்டு போனால் டிவைடாக மாறும். இப்போ LCM × GCD டிவைட் பை p of x. ஸோ LCM வேல்யூனா, ஏன்னா LCM வேல்யூ எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். a³ - 10a² + 11a + 70 இன்ட்டு GCD அவனே கொடுத்துருவாங்க. அப்போ a - 7 டிவைட் பை p of x. p of x நம்ம ஃபைன் பண்ணுது a - 7 × a - 5. இப்போ இந்த a - 7 இந்த a - 7 கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைண்டர் என்ன வருங்க, a³ - 10a² + 11a + 70 டிவைட் பை a - 5 இருக்குது. ஓகே. இதுக்கப்புறம் இந்த வேல்யூ எதுவும் பண்ண முடியாது, டிவைட் பண்ணலையா.
அப்புறம் நான் சிந்தடிக் டிவிஷன் யூஸ் பண்ணுறேன். இப்போ a மைனஸ் 5 ஈக்குவல் டு 0, a ஈக்குவல்னா 5 வரும், ப்ளஸ் 5 வரும். ஓகே, அப்போ சிந்தடிக் டிவிஷன் என்ன பண்ணோம், இந்த ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட்லாம் ஃபஸ்ட் எழுதணும். இப்போ இங்கே a கியூபோட கோஎஃபிஷியன்ட் 1, a ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் -10, a ஓட கோஎஃபிஷியன்ட் 11, நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் 17 வரும். ஓகே, அப்போ இங்கே எதுவுமே இல்லைனா 0 பண்ணாலே அப்போ 0 பண்ணணும். இது 5 டிவைட் பண்ண போகிறோம். இப்போ 1 + 0 1, நெக்ஸ்ட்டு 5 1s are 5, -10 + 5 வருங்க, -5 வரும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 5s are 25, -25 + 11 சிம்பிளை பண்ணால் -14, 5 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 14s are 70. இந்த ப்ளஸ் 70 மைனஸ் கேன்சல்னா 0. அப்போ இதுதான் நம்மளுக்கு ரிமைண்டர். அப்படின்னா நம்மளுக்கு q ஆஃப் எக்ஸ்ன்னு பார்க்கும்போது இதுதான் நமக்கு ஈக்குவேஷன். q ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x² - 5x - 14. ஸ்ப்ளிட்டிங் இந்த மிடில் டேர்ம் மல்டிப்ளை பண்ணால் 14 வரணும், -14 ஆட் பண்ணால் -5 வரணும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் -14 ஆட் பண்ணால் -5 இல்லையா, அப்போ -7 + 2 ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 7 2s are 14. இப்போ -7 + 2 சப்ராக்ட் பண்ண வரும் நம்மளுக்கு -5 வரும். கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லாதனால டேரெக்டாக அப்படி ஆன்சர் வரும் இல்லையா. இப்போ x - 7 × x + 2 வரும். இவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 2. சப்டிவிஷன் 2 பாருங்கள். LCM ஈக்குவல் டு x⁴ - y⁴. கொஸ்டின் கொடுத்துருக்குதான். இப்போ LCM இது GCD இது Q ஆஃப் எக்ஸ். என்ன ஃபைன் பண்ண சொன்ன கொஸ்டினில் P ஆஃப் எக்ஸை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ LCM பாருங்கள். இப்போ LCM என்னங்க x⁴ - y⁴. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் சம்லேயே சொன்னேன் இல்லையா. இப்போ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு ப்ளஸ் டேர்ம் நெக்ஸ்ட் ஒரு மைனஸ் டேர்ம். x² + xy + y² இன்ட்டு இங்கே ப்ளஸ் வந்தால் மைனஸ் பண்ணோம் இல்லையா. இப்போ x² - xy + y². ஃபார்முலா அப்ளை பண்ணும். P ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு வேறு எதுவும் நம்ம எதுவும் பண்ண தேவை, அப்படியே கேன்சல் ஆகிடும். சரியா. இப்போ P ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு LCM × GCD / Q ஆஃப் எக்ஸ். நமக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுறதோ இல்லை சிம்பிளை பண்ணுறதோ ஒன்று பண்ணலாம். அப்போ இந்த வேலையை எதுவுமே பண்ணது, ஏன்னா அப்படியே கேன்சல் ஆகிறதுனால எதுவுமே பண்ணல. இப்போ P ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு LCM × GCD / Q ஆஃப் எக்ஸ். ஸோ LCM நமக்கு இந்த வேலையில் LCM இப்போ x⁴ - y⁴ இன்ட்டு x² + xy + y² இன்ட்டு x² - xy + y² இன்ட்டு என்ன வருங்க GCDயா. GCD நாங்கள் x² - y². இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ண ஐடியா வருங்க. a² - b², a + b × a - b. அது வந்து நமக்கு தேவையில்லாத அப்படி விட்டுட்டேன். இப்போ x² - y² டிவைட் பை Q ஆஃப் எக்ஸ் நாங்கள் x⁴ - y⁴ இன்ட்டு x² + y² - xyன்னு இருக்குது. இந்த x⁴ - y⁴ ரெண்டு கேன்சல் ஆகிடுமா. இப்போ நெக்ஸ்ட் வேறு என்ன கேன்சல் ஆகணுங்க, x² + y² - xy. இப்போ x² + y² - xy அப்போ ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆகும். அப்போ ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன வரும், நம்மளுக்கு இந்த டேர்ம் வரும், இந்த டேர்ம் வரும். அப்போ x² + xy + y² இன்ட்டு x² - y². இப்போ P ஆஃப் எக்ஸோட வேல்யூ இதுதான். தேங்க்யூ.